ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அர்ப்பணிப்போடு ஜெபிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 13வது வசனம் வாசியுங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று மாலையிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே வைத்த வார்த்தை. யோசுவா கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிராக நின்றார். அவர் யார் என்று அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். உருவின பட்டயத்தை உடையவராய் நிற்கிறார். அவரை பார்க்கும்போது நம்மால் அறிந்து கொள்ள முடியும், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் பாதையில் நிற்கிறார். நன்றாய் தெரிந்த வேத பகுதி. இன்று பேசும்படி கர்த்தர் சிந்தையில வைத்த 3 காரியங்களை சொல்லுகிறேன். எப்பொழுது இவர் நிற்கிறார் என்றால், இவர்கள் யோர்தானை கடந்த பிறகு, யோர்தானை கடக்கும் போது அங்கு என்ன நடக்கிறது என்றால், எகிப்தின் நிந்தை இனி அவர்கள் நடுவில் இராதபடிக்கு அதை கம்ப்ளீட்டா புரட்டி போடுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை யார் தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள். இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே. இது யாருடைய வீடுன்னு கேட்டா யாருடைய வீடாவது இருக்கும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் வேர்ல்டுல நம்பர் 1 இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள் என்று பார்க்கும்போது அது வேத கணக்குப்படியே ஒரு கூட்டம் மீதியா இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த யோர்தானை இவர்கள் கடக்கும் போது அத்தனை வருடம் அவர்களோடு ஒட்டி இருந்த அந்த எகிப்தின் நிந்தை, அந்த எகிப்தின் நிந்தை இருந்ததுனாலதான் இவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருந்தும் அது அடையாமல் இவர்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். 40 நாளில் போய் சேர வேண்டிய இடத்தை 40 வருஷம் சுற்றும்படியாக வந்த காரணமே எகிப்தின் நிந்தை இருந்தது. இவர்கள் யோர்தானை கடக்கும் போது வெறுமனே கர்த்தர் யோர்தானை கடக்க வைக்கவில்லை. அங்கே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய மகிமையான காரியத்தை செய்கிறார். யோசுவா என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். நம்ம எல்லாருமே அற்புதம் என்று எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் 2ஆக பிளந்து வழி உண்டானது அற்புதம் என்று பார்க்கிறோம். இங்கே உண்மையிலே அற்புதம் என்ன தெரியுமா? புது சிருஷ்டி. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதம் என்னன்னு கேட்டா நம்ம உடனே சொல்லணும், கர்த்தர் என்னை சிருஷ்டித்தார். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை சிருஷ்டித்தார். புது சிருஷ்டி. இப்பொழுது இவர்கள் யோர்தானை கடந்து வந்து பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். யோர்தானை கடந்தாச்சு, பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பழையன ஒளிந்தன. எகிப்தின் நிந்தை, இனி எகிப்தின் வியாதி, எகிப்தின் சாபம், எகிப்தின் தண்டனை, இவைகள் ஒன்றும் இனி இவர்களுக்குள்ளே வராது. எகிப்தியருக்குள்ளே உண்டான எல்லா பிரச்சனையுமே எகிப்துக்கு நேராக திரும்பினதுனால இவங்க லைஃப்ல வர ஆரம்பித்தது. வாதை வந்தது, எகிப்திலே வாதை வந்தது, வனாந்திரத்திலும் வாதை வந்தது. கர்த்தர் அனுமதித்தார். காரணம், எகிப்துக்குள்ளே
எகிப்தின் நிந்தை அங்கே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்ப எகிப்தின் நிந்தை இவர்கள் நடுவில் இராதபடிக்கு 9வது வசனம் 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்கள் யோர்தானை கடந்து பஸ்காவை ஆசரித்து வரும்போதுதான் இவர்கள் வழியிலே உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நிற்கிறார். மூன்று வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பாதை, பட்டயம், பரிசுத்தம். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லணும். இங்க வந்தா சொல்லிடணும். ஆமே. ஆன்லைன்லயும் இருக்கிறவங்களையும் சேர்த்துதான். நீங்க மாம்சத்தின்படி தூரமா இருந்தாலும் ஆவியின்படி இணைந்து இருக்கிறீர்கள். ஒரு விஷயம் கூட எல்லாரும் சொல்லுங்க. பாதை, பரிசுத்தம். என்ன இந்த மூன்றும்? நீங்க யோர்தானை கடந்துட்டீங்கன்னா இந்த மூணையும் விட்டு நம்முடைய சிந்தை மாறவே கூடாது. ஒன்று பாதை. யோர்தானை கடந்தவர்கள் எந்த பாதையில பயணிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனமா இருக்கும். கர்த்தர் நியமித்த பாதையிலே நாம் பயணித்தால் அந்த பாதையிலே நம்மை சந்திக்க கர்த்தர் காத்திருப்பார். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியாச்சு. இனி நான் எப்படியும் போலாம். ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, கர்த்தர் எந்த பாதையில நிற்கிறாரோ அந்த பாதையில பயணிக்கணும். இன்னொன்று, ஐயோ இங்க அவர் எப்படி நிற்கிறாரு? உருவின பட்டயத்தோட நிற்கிறார், இதுலெல்லாம் பயணிக்க முடியாது. ஆமென் அப்படி சொல்லி ட்ராக் மாறி போகணும். ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. அவன் யோர்தானை கடந்து நிந்தைய புறப்பட்டவனுக்கு முன்பதாக அடுத்து ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. இது உருவின பட்டயத்தோடு நிற்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த பட்டயம் என்பது எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது? கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. வார்த்தை, வசனம். இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்தவர்களோடு கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கும் போது யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனத்திலே அதை கேட்ட சீஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். 66வது வசனத்தில், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல். இந்த பின்வாங்கிறது என்றாலே இந்த 6 ஞாபகத்தில் வச்சிருக்க. யோவான் 6:60 இந்த 666 ஞாபகத்தில் வச்சிருங்க. பின்வாங்குதல்னாலே நான் அமைதியாயிட்டீங்க. கொஞ்சம் முன்னாடி இனியும் ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு பட்டயம், இல்லைன்னா 666. சில பார்க்குறாங்க, இந்த வசனம் வேற எங்கேயும் எழுதக்கூடாதா? ஏன் 65 எழுதக்கூடாதா? 67 எழுதக்கூடாதா? சீஷன் தான் அங்க சீஷர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து வருகிறவர்களை தேவன் நியமித்த பாதையில் நாம் நடப்போம் என்றால் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும் ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன். உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். ஏசையா நீரே என் தேவன். ஏசையா உம்மை நம்பியுள்ளேன்.
கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றேன். வறண்ட நீலம் போல் உமக்காய் தவிக்கின்றேன். உம்முகம் காணாமல் சோர்ந்து போனேன். உம் குரல் கேளாமல் துவண்டு சோர்ந்து போறோமா? துவண்டு போறோமா? அந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கு, ஆண்டவரே நான் எப்பொழுதும் உடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா மேல் தாகமா இருக்கு. நான் எப்பொழுதும் உடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். நான் தான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் தான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இனி எங்க சுத்தினாலும் போயிடலாம். அப்படியெல்லாம் சுத்திலாம் போக முடியாது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில். அப்ப அந்த பரிபூரண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் நாம் அடையணும்னா அதுக்குதான் தேவன் எதை தெரியப்படுத்துகிறார்? ஜீவ மார்க்கம். நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் காதுகளில் துணிக்கும். சங்கீதம் 14:3 எடுக்க வேண்டாம், சொல்லிவிடுகிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். என்ன அதன் அர்த்தம்? வழி விலகிறது யாரா இருந்தாலும் கெட்டு போவாங்க. அது எனக்கு முன்னாக இருந்து வசனம் கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னாக இருந்து வசனம் சொல்லுகிற நானாக இருந்தாலும் சரி, அதுதான் இங்க சொல்லப்பட்ட எல்லாரும் வழி விலகினாலே கெட்டு போயிடுவாங்க. ட்ராக் மாறினாலே வழி விலகிச்சு. எங்க நம்ம அந்த சமையல்லாம் நீங்க பண்ணும்போது கொஞ்சம் உப்பு கூடுனாலே வாயிலே வைக்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த பார்வோன் வந்து இஸ்ரவேலரை அனுப்பும்படிக்கு மோசே போய் கேட்கும்போது பார்வோன் என்ன சொல்வார் தெரியுமா? நீங்க தேசத்தில் தானே பலியிடுங்கள் அப்படிங்கிறார். அடுத்து சொல்லுவார், ரொம்ப தூரம் போகாதீங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, கொஞ்சம் வெளியே போயிட்டு பலி செலுத்தின அடுத்து திரும்ப வந்துடுங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு ஆராதனை டைம் மட்டும் போயிட்டு வந்துரு. மற்றபடியெல்லாம் நீ எங்கே தான் இருக்கணும்? எகிப்தில் தான் இருக்கணும். எகிப்தில் இருந்து பலி செலுத்துறது வந்து பார்வோன் தடையில்லை. பார்வோனே வேணா விழாவை தலைமை தாங்க வந்திருப்பான். நீங்க தேசத்தில் தானே பலியிடலாமே அப்படிங்கிறான். இங்கேயே அங்க பலி செலுத்தினா சிங்காசனத்தில் யார் இருப்பா? பார்வோன் இருப்பான். இல்ல, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை மோசே அதுல வைராக்கியமா இருக்கிறார். வெளியே வந்துதான். அப்புறம் பார்வோன் என்ன சொல்லுவான்னா, சரி நீங்க புருஷர்கள் போங்க, ஸ்திரீகள் பிள்ளைங்க எல்லாம் இங்கே இருக்கட்டும், பரவாயில்ல, என்னையாவது விட்டாங்களே அப்படி சொல்லிட்டு போகல மோசே. நானும் என் வீட்டாரும். அதுதான் யோசுவா ஃபாலோ பண்றார். அங்க நாங்க மட்டும் போயிட்டு பிள்ளைங்கனோ. அடுத்து என்ன சொல்றாருன்னா, சரி நீங்க பிள்ளைங்க எல்லாம் போங்க, உங்க ஆடு மாடெல்லாம் இங்க, அதாவது அங்க ஆராதனைக்கு போயிருங்க, இங்க வரி கொடுத்துருங்க. உங்க ஆடு மாடெல்லாம் நிக்கட்டும். ஆடு மாடா ஒன்னே விட மாட்டோம். ஆமே. எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் எனக்கும் இனி விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவான். இந்த வழி விலகிட்டோம்னா அது யாரா இருந்தாலும் கெட்டு போயிடுவாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான சாலமோனே கெட்டு போயினானே. வழி விலகினா. சங்கீதம் 78:57 சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் பிதாக்களை போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல மாறிட்டாங்க. இந்த வார்த்தை தான் ஆண்டவர் வந்து, அதாவது கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த வில்லை எடுத்து யுத்தத்துல வில்லை செலக்ட் பண்ணி எடுத்து அம்பரா தூணியில நிரப்பி வில்லு அம்பு எல்லாம் வச்சுட்டு நேர அம்பை வச்சு வில்லை வச்சு அடிக்கும் போது அந்த வில்லு அப்படியே
தவறி அவருக்கு கால்லையோ அல்லது அவருக்கு மேலேயோ பட்டுனா, யுத்தத்துல அந்த யுத்தம் பண்ணுகிறவருக்கு காயம் எதிரியால உண்டாகவில்லை, இந்த வில்லால உண்டாச்சு. நம்மள ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம ட்ராக் மாறும்போது அவருக்கு காயம் சத்ருவால் அல்ல, நம்மளால தான். ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ணது யூதாஸ் வந்து கிஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். முத்தத்தினாலேயா என்ன காட்டி கொடுக்கிற, மோசம் போக்குகிற வில்லு. நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருக்கென்று. எனக்கு விரோதமா இருந்தவன் என் சத்ரு அல்ல. என் சத்ருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். என்னோடு கூட அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை தூக்கினான். ஒரே வழிதான். உடன்படிக்கைக்கு உட்பட்ட பிறகு நாம் எந்த பாதையை தெரிந்தெடுத்து பயணிக்கிறோம். நம்ம என்னன்னா மற்றவர்களைப் போல அப்படியே நம்ம மாத்திக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு வந்துருவோம். வந்துட்டு ஆண்டவர் நமக்கு ஏதாவது செய்யணும். நம்மில் அநேகருடைய தேடல் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஏதாவது செய்யணும். அந்த உடன்படிக்கை என்பது அதுக்கு பின்னாக கொடுக்கப்பட்ட கிரயம், ரத்தம் இருக்கு. பட்டயத்தோடு நிற்கிறார்னாலே, ஆபிரகாம் பட்டயத்தை எடுத்து ஈசாக்கின் நுனித்தோலை வெட்டுகிறான். அங்கு உடன்படிக்கையின் அடையாளம். இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாக ஒரு பெரிய உடன்படிக்கை இருக்கிறது. இரத்த சம்பந்தமான புருஷன் என்று மோசையின் மனைவி சொன்னது போல இதுக்கு பின்னாக ஒரு இரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறது. நாம் எந்த பாதையில் பயணிக்கிறோம்? ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவர் வெளியே போகவும் இல்லை, உள்ளே வரவும் இல்லை. எரிகோவை அடைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. யோசுவா கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தனக்கு தேவன் நியமித்த பாதையில் பார்க்கும்போது உருவின பட்டயத்தோடு ஒருவர் நிற்பதை பார்க்கிறான். நிற்பதை கண்ட யோசுவா என்ன செய்யணும்? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று அவர் கிட்ட போகணும், இல்லைன்னா ட்ராக் மாறணும். யோசுவா வேதம் சொல்லுகிறது 5:13, ஆமே, யோசுவா அவரிடத்தில் போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கையில் எப்படி வச்சிருக்கிறார்? கையில எதோட நிக்கிறார்? கத்தியோட நிக்கிற ஒரு ஆள் பக்கத்தில் எத்தனை பேர் போவீங்க? ஆமே, யோசுவா போறார். இந்த கிட்ட போயிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு அடுத்து நடக்கிறதெல்லாம் சடுதியா நடக்கும். இதுதான் சத்தியம். அக்கினி முச்செடி பட்டி எரியும் போது மோசே அதை பார்க்க எங்க போறாரு? கிட்ட போறாரு. அக்கினி முள்ளு, யாராவது கிட்ட போவாங்களா? போக மாட்டாங்க. மோசே கிட்ட போறாரு. அதுக்கப்புறம் நடக்கிறதுல மிராக்கிள். இன்னைக்கு தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஐயோ இது பட்டயம், இது அக்கினி, இது இப்படி இருக்கு. தூரத்திலிருந்து பார்க்கும்போது தேவ சித்தம் என்பது நம்ம கண்ணுக்கெல்லாம் அப்படிதான் தெரியும். அதனாலதான் இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார் என்று அநேகர் விலகி போனாங்க. ஆனா கூடவே இருக்கிற 12 பேருக்கு விலக மனசே இல்லை. அவர் பட்டயத்தோட நிற்கும் போது ஐயோ தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறதா? வேண்டாம் வேண்டாம். அவர் எதோட நின்றுக்கணும் தெரியுமா? நீ தூரத்துல இருந்து பார்க்கிறவனுக்கு அது பட்டயம், கிட்ட வந்து பழகிறவனுக்கு தான் தெரியும் அது பரிசு. அல்லேலூயா. இது அடிக்கடி சொல்லுவேன், தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நுகம், கிட்ட வர இது சுகம். இந்த வேதம் அவ்வளவு இனிமையானது. ஹல்லேலூயா. கிட்ட போறான், கத்தியோட நிக்கிறார். யோசுவாவுடன் அவனுடைய கத்தி எடுக்கல, யோசுவா கையில கத்தி இல்ல.
யோசுவா கையில திட்டம் இல்லை, யோசுவா கையில ஃபியூச்சர் இல்ல, யோசுவா கையில எந்த பிளானும் கிடையாது. எல்லா திட்டமும் எல்லா ஃபியூச்சர் பிளானும் அவர் கையில இருக்கிறது. நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவர் கிட்ட போகணும். உந்தன் சத்தம் கேட்பே, உந்தன் சித்தம் செய்வே, உமக்காக உயிர் வாழ்கின்றே. உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் உமக்காக உயிர் வாழ்கின்றேன். நான் உமக்காக உயிர் வாழ்கின்றேன். நான் உமக்காக. கிட்ட வந்து ஒன்னே ஒண்ணு கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ சத்ருவை சார்ந்தவரோ? அவர் சொல்லுகிறார் அல்ல அப்படிங்கிறார், அல்ல அப்படிங்கிறார். யோர்தானை கடந்தவன் அவரை தன் பக்கத்தில் இழுக்கிறவனாய் இருக்கக்கூடாது, அவன் அவர் பக்கத்தில் நிற்கிறவனாய் மாற வேண்டும். நீ யோர்தானை கடந்துட்டேனாலே பவுல் சொல்லுவார், நாட் ஐ பட் கிரைஸ்ட் அப்படின்னார். நான் அல்ல, நீ யோர்தானை கிராஸ் பண்ணிட்ட. நீங்க இயேசு கிறிஸ்து யோர்தானை கடந்த பிறகு இயேசுவை ஆவியானவர் கொண்டு போனார் என்று பைபிள்ல இருக்கிறது. பிசாசினால் சோதிக்கும்படிக்கு ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு, ஆவியானவர் அவரோடு கூட போனார் என்றல்ல, ஆவியானவர் அவரை கொண்டு போனார் என்று இருக்கிறது. நாம் எல்லாம் நம்முடைய பாதையில் அவரை இழுக்க விரும்புகிறோம். அதனாலதான் அவர் அல்லன்ட்டார். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா வந்திருக்கிறேன். இதை கேட்டதும் யோசுவா முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். அதன் பிறகு அந்த இடத்துல யோசுவா நிக்கல. இப்போ இப்போ அவர் கீழே விழுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எத்தனை பேர் நிக்கிறாங்க? கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் நிக்கிறாங்க. இப்ப கீழே விழுந்த பிறகு எத்தனை பேர் நிக்கிறாங்க? ஒருத்தர் தான் நிக்கிறார், ஒருத்தர் தான் நிக்கிறார். நம்ம பாதையில நமக்கு பதிலாய் அவர் மட்டும் நிப்பாருன்னா அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோ எல்லாம் அடுத்த அதிகாரத்திலேயே ஓபன் ஆயிரும். இது நானும் நிப்பேன், அவரும் நிப்பேன், 2 பேரும் இடிச்சு இடிச்சு சேருக்கு சண்டை போடுற மாதிரி இல்ல. சொல்லிட்டு அடுத்து கேட்கிறாரு, என் ஆண்டவர் தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்ன? நாம இருந்தா என்ன கேட்போம்? ஆண்டவர் உமது அடியானுக்கு செய்வது என்ன? இப்படி கேட்கிறோமா? ஆண்டவர் எனக்கு என்ன செய்வீர், என்ன தருவீர்? இப்படி கேட்கிற இடத்துல நீங்க எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒருத்தன் பணிந்து விழுந்து கேட்கிறானாலே அவன் அதை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டான் அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்றதை செய்யறதுக்கு நான் ரெடி ஆகலைன்னா இன்னும் கீழே விழ வேண்டிய சுயம் என்னில் இருக்கிறது. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியேயானல். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, அதை என்னால செய்ய முடியலன்னா நான் இன்னும் அவருக்கு முன்னாடி என்ன செய்யல? விழல. என் சுயம் என்ன விழலன்னு அர்த்தம். என் சுயம் விழாம என்னால இதை கேட்க முடியாது. ஆண்டவர் அடியானுக்கு சொல்வது என்ன என்று. தமஸ்குவுக்கு போகிற வழியிலே கர்த்தர் பவுலை சந்தித்த போது பவுல் விழுந்தான். அவன் விழுந்து கேட்கிறான், விழுந்துட்டான். விழுந்துட்டாலே நம்ம கேட்டுருவோம், என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஆண்டவர் உங்க சித்தம் செய்வதற்கு என் சுயம் தடையா இருக்குமானா? யோசுவா விழுந்ததுக்கும் பவுல் விழுந்ததுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த வேட நடுக்கத்தோடு சொல்றேன். பவுல் விழுந்தது கர்த்தர்
வந்து அந்த வெளிச்சத்துல விழுந்தான். யோசுவா அவனாக விழுந்தான். என்னால என் சுயத்தை கீழே போட முடியலன்னா விழ வச்சிருங்கப்பா, எனக்கு உங்க சித்தம் செய்யணும்பா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளக்குதுன்னு தெரியல. எனக்கு கிருபையாய் இந்த தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணி விட்டீர். யோசுவா போல என்னால விழ முடியலையா, பவுல போல விழ வச்சிருங்கப்பா. உம்மை போல யாரும் இல்லை என்னை என்றும் நேசிக்க, உம்மை போல யாரும் இல்லை என்னை என்றும் நேசிக்க, உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கின்றேன், நான் உமக்காக. இது ரெண்டும் வேணான் இருக்கிறவங்க விலகி போயிருவாங்க, விலகி போறவங்க கெட்டு போவாங்க, விலகி போறவங்க வேதனை உண்டாக்குவாங்க. ஒரு வில்ல யுத்தத்துக்கு எடுத்துட்டு போறாங்க, வேட்டைக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த வில்லால அவர் நினைச்சதை நடத்த முடியலைன்னா அடுத்த ஆப்ஷனே என்ன? அந்த வில்ல தூக்கி என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு வில்ல, நம்ம தான் ஒரு வில்ல அம்பை வச்சு அடிக்கிற, அந்த அம்பு அப்படியே சுத்தி நம்ம காலில் வந்து விழுது. இந்த வில்லை வச்சு நம்ம நினைக்கிறது மாதிரி இந்த அம்பு போகலைன்னா எவ்வளவு நேரம் பார்ப்போம். கொஞ்ச நேரத்தில் வில்ல நம்மளை என்ன பண்ணுவோம்? உடைச்சி. ஆகாதவனண்டு உலகம் தள்ளலாம், ஆகாதவனண்டு கர்த்தர் தள்ளிடக்கூடாது. நான் யோர்தானை கடந்தவன்லாம் சொல்லி அங்க வேலைக்காகாது. யோசுவாவை வந்து அவர் வந்து தள்ளியோ ஒன்றும் இல்லை, யோசுவா விழுந்தான். பவுல் அப்படி இல்லை, விழுந்ததுக்கு அப்புறம் கேட்குறேன் நீங்க யாருன்னு. ஆண்டவர் உண்மை அறிகிற அறிவில் நான் வளர்றதுக்கு என் வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி உண்டாகும்னா நான் ரெடி. உங்க சித்தத்துக்கு என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கறதுக்கு நான் விழணும்னா ஆண்டவர் உங்களுக்கு தெரியும் எது எனக்கு நல்லதுன்னு. அதை என் வாழ்க்கையில் அனுமதிங்க ஆண்டவரே. அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும், கைகளை உயர்த்தி அனுமதித்ததெல்லாம் ஆமென். அதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதின் யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் ஆமென் உம்மால் கூடா க்ளோரி. உங்க கைகள் ஓரலமா சந்தனரமா கடறியா ஜனலறியா ஆமென் உம்மால் கூடாததேது. பிரியமானவர்கள், என்ன ஒரு வார்த்தை நேர போய்விட்டது. ஒரு வார்த்தை கூட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முழுமையாய் அவருக்கு முன்பாய் விழுந்த போது கர்த்தர் சொல்லுகிறார், 15வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். சுயம் ஒருவனுக்கு சாம்பலாகும் போது கர்த்தர் சொல்றதெல்லாம் அவனுக்கு செய்ய முடியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றதை நம்மளால செய்ய முடியாததுக்கு காரணம் சுயம் இன்னும் நம்ம ஓங்கி இருக்கிறது. அது அவருக்கு முன்பாக விழட்டும், அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் ஆகட்டும். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். எதற்கு தெரியுமா? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையணும். ஆமா, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்யும்படி சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும். என்னுடைய கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணணும். யோசுவா அப்படியே செய்தான்.
இன்னைக்கு வார்த்தை வரும்போது நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? சுயம். யோர்தானை கடந்த பிறகும் இன்னும் சுயம் நம்மில் ஓங்கி இருக்குமானால் நாம் கர்த்தரை வேதனைப்படுத்தி நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பாக எரிகோ இன்னும் அடைக்கப்பட்டுதான் இருக்கிறது. இந்த பூமியிலேயே ஒரு கதவு இன்னும் திறக்கப்படுவதற்கு இப்படி தாமதமாகும் போது நம்ம எதை நோக்கி பயணிக்கிறவர்கள்? நித்தியத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள், கானானை நோக்கி பயணிக்கிறவர்கள். ஆமென். பரம கானானை நோக்கி பயணிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பட்டயத்தோடு நிற்கிற யோர்தானை கடக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவரிடத்துல போனோம். அவருக்கு முன்பாக யோசுவா அப்படியே செய்தான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மிடத்துல ஒன்றை செய்ய சொல்லுகிறார்னா, ஆமே, அது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக மட்டுமே. அது நம்மை வேதனைப்படுத்தவோ காயப்படுத்தவோ நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக மட்டுமே. இந்த வார்த்தையை இன்னைக்கு மெடிடேட் பண்ணி டைப் பண்ணும்போது ஆவியானவர் அப்படிதான் பேசினார். இவ்வாறு உன்கிட்ட நான் ஒன்று செய்ய சொல்றேன்னா, ஆமே, அது செய்ய உனக்கு கடினமா இருந்தாலும் நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக மட்டுமே. எந்த மட்டும் நீ பரிசுத்தமாகிறாயோ அந்த மட்டும் நான் உனக்குள்ளே சந்தோஷமாய் உலாவிக் கொண்டிருப்பேன். இல்லை என்றால் நான் துக்கத்தோடு உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றார். நமக்குள்ளே ஆவியானவர் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை, ஹல்லேலூயா, அவர் பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துகிறவர். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்குமா? அவன் பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துகிறவர். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். அடுத்து என்ன வார்த்தை? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அது பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துகிறவர். நமக்குள்ளே துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க நாம் இடம் கொடுக்காதபடிக்கு, நாம் காரணமாகாதபடிக்கு அவரை மகிழ்ச்சியாக்கணும். ஆண்டவரே, சுயம் சாம்பலாகட்டும். உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. உமக்காக நான் வாழணும். அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்கலாமா? முடிந்தவர்கள் முழங்கால் படி. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை குறித்த எல்லா திட்டத்தையும் உங்க கையில வைத்திருக்கிறீர்கள். நாங்க யோசுவா போல சமீபமாய் வர தாழ பணிந்து உம்மிடத்தில் கேட்டு செயல்பட்டு சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொரு நாளையையும் நாங்க அப்படிதான் பார்க்கணும்பா. நாளைக்காக யோசுவா இன்னைக்கு எப்படி உங்க பாதத்துல விழுந்தானோ அப்படி எங்க லைஃப் இருக்கணும் ஆண்டவரே. காரணம் எங்க கையில இல்ல, உங்க கையில தான் இருக்கு. அப்பா கிட்ட இதை சொல்லுங்க. என்னுடைய எதிர்காலம், எல்லாரும் இதை சொல்லுவீங்களா? என்னுடைய எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கிறது. என்னுடைய நாளை உன் கையில் தான் இருக்கிறது. எஸ் லார்ட். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேட்டு செயல்படுவதற்கு தடையாய் எங்களில் ஓங்கி நிற்கிற சுயம் கீழே விழுவதாக, கீழே விழுவதாக, அது விழுந்து சாம்பலாவதாக. ஆளுகை செய்யும். ஒவ்வொருவரை ஆட்களும் சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.